Assalamu alaikum. Hi, hello everyone. This is Nisha. Welcome to my channel. Today ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீட் பிரெட் ஆம்லேட். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டொமக்கையும் நல்லாவே ஃபுல் பண்ணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். புதினா சட்னி பண்ண ஒரு பச்சை மிளகாய், அரை துண்டு இஞ்சி, பாதி வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, புளி கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. புளிக்கு பதிலாக லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு. இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வீட் பிரெட் வந்து நான் 8 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். 4 மெம்பர்ஸ் சாப்பிட போகிறோம். தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ப்ரெட்டையெல்லாம் ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு. சப்போஸ் சிக்கன் மசாலா வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணிக்கணும் பபிள்ஸ் வர வரைக்கும். நல்லாவே பீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் 1, தக்காளி 1 வந்து நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வேண்டான்னா நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிவிடுங்க, இது ஆப்ஷனல் தான். எடுத்து வச்சுருக்க புதினா சட்னியை வந்து எல்லா பிரெட் ஸ்லைஸ்லேயும் ஒவ்வொரு சைட் மட்டும் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா ப்ரெட்லேயும் நான் வந்து புதினா சட்னி அப்ளை பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு இதில் சீஸ் வேணுன்னா கூட சீஸ் வச்சுக்கலாம். தோசை தவா எடுத்து நல்லாவே ஹீட் பண்ணிவிட்டேன். பட்டர் வேணுன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணால் ஆயில் சும்மா ஸ்ப்ரே பண்ணிங்க. பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ தவா ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்க. நான் ப்ரெட்டு வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ முட்டை வந்து எனக்கு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. ஸோ நான் ப்ரெட்டை வந்து கவர் பண்ணுற அளவுக்கு வந்து நான் ஃபுல்லாகவே வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ அகெயின் நான் வந்து திருப்பி போட்டுட்டேன். எனக்கு கல்லில் வந்து ஒரு 1 மினிட்ஸ் இருந்தால் போதும். இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணுங்கள். ப்ரெட் ஆம்லேட் வந்து அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. ஃபோல்ட் பண்ணுறது நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்பூன் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக ஃபோல்ட் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் வந்து ஸ்பூன் யூஸ் பண்ணி காமிச்சிருப்பேன். ஸோ ரொம்பவே ஈஸி தான். ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட் பிரெட் யூஸ் பண்ணுறனால இதோட கேலோரிஸ் வந்து ரொம்பவே கம்மி. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்டொமக் வந்து நல்லாவே ஃபுல் பண்ணி வச்சுக்கும். புதினா சட்னி இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக எடுத்து வச்சு ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம். ஸ்வீட் ப்ரெட்லேயும் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, bye from Nisha. Assalamu alaikum. Thank you for watching.